ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலி நம்ம லோன் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் குறிப்பாக நம்ம வந்துட்டு இந்த லோன்னா எப்படி, இஎம்ஐனா எப்படி, இந்த 7 நாள் அப்ளிகேஷன் இந்த வெளியே வர்றது எப்படி, ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு லோன் நான் எடுத்துட்டேன், அந்த லோன் அமௌண்ட்டை கட்ட முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு லோன் அப்ளிகேஷன் சொல்லி பேர் சொல்ல வேணாம், ஒரு லோன் அப்ளிகேஷனில் என்னால் வந்து பணம் கட்ட முடியாமல் போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறது, முதல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அதில் வேறு வட்டி காசுலாம் அதிகமாக போட்டுட்டாங்க, வட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சிலர் நம்மள்ட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு பதில் சொல்லும் வகையில் தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ ஒரு லோன் அப்ளிகேஷன் அப்படின்றதில் நம்ம லோன் எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அதை ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அது நம்மள எல்லாருக்குமே தெரியும். அதை ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். அப்போ நம்மளால் வந்துட்டு அதை பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஒரு வேளை இன்ஃபர்மேஷன் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருச்சுங்க, என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு மெயில் மூலியமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் கூட ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சு நீங்கள் வந்துட்டு மெயில் மூலிமா இது போல் இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் ஒரு தகவலை வந்துட்டு சொல்லலாம். அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களால் கட்ட முடியல, இப்போ வட்டி அதிகமாக போட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்கள்ட்ட வேவர் கேட்கலாங்க. அதாவது எனக்கு வந்துட்டு கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வேவர் கேட்கலாம். நம்ம வேவர் அப்படின்றது தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோம். வேவர் அப்படின்றது என்னன்னா டோட்டல் அமௌண்ட்டை வேவர் வாங்குறது கிடையாது. நம்ம வந்துட்டு வட்டி காசு அப்படின்றது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வட்டி காசு வேவர் அப்படின்றது அதையும் நம்ம ஆளுங்க தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. வட்டி காசு வேவரும் கிடையாது. இது முழுக்க வேவர் அப்படின்றது எல்லாமே இப்போ இந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி சார்ஜஸ்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை தான் நம்மளால் வேவர் வாங்க முடியும். அந்த அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து வே ஆஃப் கேட்டு இந்த மாதிரி எனக்கு வேவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளால் வந்து வேவர் வாங்கி அந்த பணத்தை கட்ட முடியுமே தவிர, நம்மளால் டோட்டலில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்துலேயுமே எனக்கு வேவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் வாங்க முடியாது. அப்போ நம்ம ஒரு 5000 எடுத்திருப்போம். அந்த 5000க்கு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து 8000 வட்டி போட்டிருப்பாங்க, அதாவது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 5000 × 8000 அப்படின்னு சேர்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வருது பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 13000 அப்படின்றது வருது. அப்போ ஒரு 5000க்கு நான் 13000 வந்து வட்டியோட கட்டணுமா, லேட் பேமெண்ட்டோட கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதே போல் கட்டாமல் இருந்தாலும் நம்மளுடைய சிவில் பாதிப்பு அப்படின்றது ஏற்படும். இல்லை மறுபடியும் இது பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்றது 1 by 1 ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அவங்கக்கிட்ட பேசி இது போல் வந்துட்டு எனக்கு இந்த லேட் பேமெண்ட் எல்லாம் வேவர் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்துட்டு இந்த லேட் பேமெண்ட் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லை எல்லாத்தையுமே 100% வேவர் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு விதமான கன்சிடர் தான். அதாவது நம்ம வந்துட்டு கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன், ரிக்வஸ்ட் ஃபார்மேட்டில் தான் நம்ம கேட்க முடியும். ஸோ நம்ம அதை விட்டுட்டு நீ எனக்கு பண்ணி கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா வந்துட்டு வேறு ஏதாவது கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா அப்போ கண்டிப்பாக அது நமக்கு தான் ப்ராப்ளம் வரும். அவங்க கட்ட மாட்டேன் அப்படின்றதுக்காக நம்மளே எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க ஸோ நமக்கு சிவில் இம்பேக்ட்டு மறுபடியும் இந்த 13000 அப்படின்றது இப்போ வந்துட்டு அடுத்தது இன்னும் 2 மாதம் தள்ளி போச்சுன்னா 14000 மாறும், 5000 மாறும். இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது குறையவே குறையாது. கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ரிக்வெஸ்ட் ஃபார்மேட்டில் தான் நம்ம அவங்கள்ட்ட கேட்கவே முடியும், இது போல் எனக்கு வந்துட்டு வேவர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. அப்போ வேவர் அப்படின்றது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டியை தான் நம்மளால் வந்துட்டு வேவர் வாங்க முடியுமே தவிர நம்ம டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் மொத்தமாக எனக்கு இருக்கிற பிரின்சிபலை வேவர் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு சிலர் குறிப்பிட்டு ஒரு சில அப்ளிகேஷனை பற்றி சொல்லியிருந்தீங்க, எம்பாக்கெட்டு அதில் வேவர் வேணும், இதில் வேவர் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் டோட்டலாக சொல்கிறேன், இந்த ஃபார்மேட்டில் தான். இது பேங்காக இருக்கட்டும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த ஃபார்மேட்டில் தான். அடுத்தது நம்ம என்ன ஃபார்மேட்டில் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் கேட்கலாம் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒருத்தர்கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறோம், வேவர் கேட்குறோம்னா அது எப்படி கேட்கலாம், என்ன மாதிரி கேட்டால் நமக்கு பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஸோ ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது லோன் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்ததுன்னா அதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. டெக்ஸ்ட் மூலியமாக ரிப்ளை கொடுக்க முடியும், சுருக்கமாக சொல்ல முடியும்னா நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்படி இல்லைனா ஒரு வீடியோ அப்படின்றத க்ரியேட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன்.
நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான பினான்சியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, NACH, ECS, E-Mandate, ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.